ஐயோ, என்ன பண்றீங்க? ஐயோ, வேணாம், விடு. உயிர் போயிடுச்சுடா. போயிடுச்சு. சரி வா. ரூம் நம்பர் 106 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். எஸ் சார். பார்த்து. ஓகே. நீங்க வரலையா சார்? பார்த்து. நீங்க போங்க. என்ன? நீங்க போயிட்டு வாங்க சார். யோ, சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிடும்ல? சரி, நான் புறப்படுறேன். வெங்கடேஷ் சார், ஏற்கனவே சொன்னதில்ல, ரூம் நம்பர் 106 போ. கரெக்டாக பண்ணு. சரி போ. பார்த்து. மகிழா,
யாரும் இன்னைக்கு வர சொன்னது மேகலா கொலை 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 ஐயோ கொலை பண்ணிட்டான் எல்லாரும் ஓடியாங்க கொலை பண்ணிட்டான் ஐயோ ஐயோ கொலை பண்ணி யார குத்துறாங்க நான் பண்ணல இல்ல ஐயோ கொன்னுட்டியா அட பாவி அநியாயமா கொன்னுட்டியா நீ போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு போ சரி சார் சார் நான் கொல்ல அதுக்காக தான் அட்ரஸ் அவ்வளவு நான் கொல்ல சார் வேற யாரோ குத்திட்டாங்க சார் நான் கொல்ல சார் படுபாவி நான் கொல்ல சார். கொன்னுட்டாமா அவ்வளவு தூரம் அட்ரஸ் விசாரிச்சாமா இல்ல சார் நகருங்க கொஞ்சம் அவருக்கு வழி விடுங்க கொஞ்சம் வழி விடுங்க வழி விடுங்க வாங்க சார் பாருங்க சொல்லுங்க நான் குத்தலமா நான் கொலை பண்ணலமா நான் வேற யாரோ கொலை பண்ணி நியாயமா கொன்னுட்டாமா பாருங்க சார் இந்த மாதிரி ஆளுங்களால தான் எங்களுக்கெல்லாம் கெட்ட பேர் வருது இப்படியாவது காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார் சார் காப்பாத்துங்க சார் இவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க எஸ் 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 சார் ஹலோ டாக்டர் ராமன் ஸ்பீக்கிங் சார் இங்க விநாயகா லாட்ஜில் ஒரு பொண்ணு ரொம்ப சீரியஸா இருக்காங்க இமீடியட்டா ஆம்புலன்ஸ் அனுப்புங்க ஓகே குயிக் சார் என்ன சார் ஆம்புலன்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க இது போலீஸ் கேஸ் சார் தேவையில்லாத சார். பிரச்சனை வரும் போலீஸை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் சார் நான் பாத்துக்கிறேன் முதல்ல அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்க உயிரை காப்பாத்தணும் அதான் முக்கியம் வாங்க சார் எங்களுக்கு ஃபோன் பண்ணது நீங்க தான் ஆமா சார். எந்த ரூம் 106 சார் ஓஹோ வாங்க, வாங்க. இப்படி நேரா போகணும் சார் சரி ஒதுங்க ஒதுங்க இந்த ஒதுங்க. ரூம் தான் சார் யாரையும் உள்ள விடாது தள்ளுங்க தள்ளுங்க தள்ளியா அங்கதான் சார் என்ன அது இவன் இவன் தான் யாரியா? சார் கொன்னா அவசர அவசரமா இந்த பொண்ணோட ரூம் நம்பரை கேட்டுட்டு மேல ஓடி வந்தான் சார் நான் எதுவும் பண்ணல சார் ஏய், இங்க வாயா சார் சார் அந்த இவன் கத்தியை lover வந்து- சார் நான் எப்படி சார் இவ்வளவு கத்திய குத்துவேன் நான் நீ எதுவும் கத்திய பண்ணல கூறா சார் எழுந்துரு சார் நான் எதுவும் பண்ணல சார். எழுந்துறியா சார் நான் ஏய் எழுந்துருங்கறல்ல சார், நான் எழுந்துறியா எதுவும் பண்ணல சார். எழுந்துரு எழுந்துரு எழுந்துறியா முதல்ல எழுந்துரு சீக்கிரம் சார் நான் குத்துவேன் சார் வாயா சார் நான் எதுவும் பண்ணல சார் வாயா, வாயா, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், வா. மேகலா எந்த ரூம் மேல சார் மேல சார் அந்த விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க இரியா என்ன அது? யாரு ஆம்புலன்ஸ் சொன்னது சார் ஐ எம் டாக்டர் ராமன் நான் இங்க தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஆம்புலன்ஸை நான் தான் வர சொன்னேன் சரி பரவாயில்ல காப்பாத்த சொல்லுங்க சார் வாங்க சார். ஏய் சார். நீ வாயா நாங்க வெளிய பாத்துக்கிறோம் விடுங்க, please. சீக்கிரம் கொண்டு போய் ஆம்புலன்ஸ் வெளிய விடுங்க. ஏத்தியா மேகலா நான் பண்ணல சார் பார்த்து பாத்துங்க இரியா நாங்க பாத்துக்கிறோம் சார் எப்படியா காப்பாத்து நீ வாயா சார் யார் யோ, வாயா கல்ல. நான் வாயா. சார் பாவம் சார். இங்க மேகலா 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 இரியா இரியா சார் ப்ளீஸ் சார் வாயா சீக்கிரம் Quick. பார்த்து பார்த்து ஜாக்கிரதை ஆட்டாம கேர்ஃபுல்லா கொண்டு போ பார்த்து ஜாக்கிரதை சரி மேகலா சார் மேகலா காப்பாத்துங்க சார் எப்படியா காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார் சீக்கிரம் கொண்டு போங்க சார் சார் காப்பாத்து சார் ப்ளீஸ் சார் காப்பாத்து மேகலா யோ கத்தாரும் கொஞ்சம் அமைதியா மேகலா. இரு. வாயாங்கறல சார் காப்பாத்து கத்தாதயா. நிறைய நிறைய வேஸ்ட் ஆயிடும் சார் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்
நானும் போகணும் சார். சாப்பாடு சொல்லிக்கிட்டே இருக்க நீ வந்து வண்டியில ஏறியா ஏறியா வண்டியில வா, நாங்க பாத்துக்கிறோம் நான் நீ வண்டியில செய்யல ஏறு. சார். நான் குத்தல ஏறியா சார் அவளை. ஆம்புலன்ஸ் வண்டி ஏறியா சீக்கிரம் 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 ஹலோ சார் நான் ஹோட்டல் மேனேஜர் பேசுகிறேன் சார். என்னையா எல்லாம் முடிஞ்சுதா? உங்கள் பிளான் பிரகாரம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக முடிஞ்சுது சார். விஸ்வத்தை கூட போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க சார். அப்படி போடு. சார் என்னையா இழுக்கிற? சார் மேகலாக்கு உயிர் இருக்கு சார். ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க சார். ஆம்புலன்ஸ்ல எப்படி அங்க வந்துச்சு? சார் நமக்குன்னு வேணே ஆப்போசிட் ரூம்ல ஒரு டாக்டர் தங்கியிருந்தான் சார். அவனே வந்து மேகலாவை டெஸ்ட் பண்ணிட்டு ஆம்புலன்ஸுக்கும் அவனே ஃபோன் பண்ணிட்டான் சார். நமக்கு டாக்டர் ஆம்புலன்ஸ்ல வந்துருமாயா? ஒரே குத்து உயிர் போற மாதிரி குத்த தெரியாது அவனுக்கு. இவெல்லாம் வச்சுட்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி கூட நடத்த முடியாதியா? உருப்படாத பயலுக்கு. சாரி சார். அவள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க? காஞ்சிபுரம் ஜிஹெச் கொண்டு போயிருக்காங்க சார். போன வைய சார் வி ஆர் வெரி மச் வரிட் சார். இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. ரொம்ப சங்கடமா இருக்கு சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்லை சார் 2 மணி நேரத்தில் அவர் வந்துடுவார்னு சொன்னீங்க. ஆனால் இது வரைக்கும் வரலையே. விஸ்வத்தை பற்றியும் மேகலா பற்றியும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லையே சார். பயமாக இருக்கு சார். பதட்டப்படாதீங்க, விசாரிச்சுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. சார் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறா விவரமா சொல்லுங்க சார். விஷயம் வர்றது லேட் ஆனதுனால எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சார். டிஸ்ட்ரிக்ட் முழுக்க போலீஸ் அலர்ட் பண்ணி வச்சிருந்தேன் சார். எனி இன்ஃபர்மேஷன்? சார் வி ஹேவ் இன்ஃபர்மேஷன் பட் நாட் அ குட் ஒன் சார். என்ன சொல்றீங்க? எனி பேட் நியூஸ்? சார் காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு சார். என்ன மெசேஜ் சொல்லுங்க. சார் விஷ்ணு மேகலாவை கத்தியால குத்திட்டானா சார். ஜாமி என்னது கத்தையால குத்திட்டானா? ஐயோ சார் மாமா இருப்பா கத்தையால குத்திட்டானா? என்ன சார் சொல்றீங்க? கொஞ்சம் சும்மா இருப்பா, நான் கேக்குறேன். சார் எப்படி இது நடந்தது? மேகலா எங்க இருக்கா? கொஞ்சம் இருப்பா, சும்மா இருப்பா. மாமா அக்காவுக்கு மேகலாவை பக்கத்துல ஒரு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களா சார். சரி, இப்ப மேகலா எப்படி இருக்கா? விஸ்வா எங்க இருக்கா? சார் விஷயத்தை காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா சார். மேகலாவுக்கு கத்தி குத்து கொஞ்சம் ஆழமாகுதுனால பொசிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தானே சார். சார் வாட் இஸ் ஹேப்பனிங் சார்? நீங்க போலீஸ்னா அலர்ட்டா இருக்காங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி சார் இந்த மாதிரி நடக்கும்? கூல் டவுன். கொஞ்சம் இருப்பா. விவரம் என்னன்னு எங்களுக்கே சரியா தெரியல. நான் போய் பார்த்துட்டு விவரத்தை தெரிஞ்சுட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. கத்தையால குத்து என்ன சார் ஆச்சு எங்க அக்காக்கு? இதுக்கு தான் திறந்த வம்பு வேண்டாம்னா. இருப்பா கொஞ்சம் இருப்பா. கொஞ்சம் இவனை கன்வின்ஸ் பண்ணுங்க. இவனை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. வீட்டுல கூட இதை வந்து திடீர்னு எடுத்து சொல்லாம கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லுங்க. ஓகே, பாத்து இரு. வாங்க போலாம். எஸ் சார். இரு செலியா. கத்தை குத்து வேற ஆழமா இருக்குன்னு சொல்றாங்க. சார் 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 எங்க அக்காவை பார்க்கணும் சார். சார் செலியா. சார் செலியா. சார் அவரே பாத்துக்கிறேன்னு சொல்றல. இரு. அக்காவுக்கு வீடு எப்படி மாமா சொல்றது? இதுக்குதான் நான் வேண்டாம் சொல்றேன். இப்ப சொல்றத கேளு. ஒண்ணும் இருக்காது அக்கா. செலியா. ஒண்ணும் இருக்காது செலியா. கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல மாமா எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. போலாம். போன் சொல்றேன்ல. அக்கா மேகலா கைன இன்னும் காணோம். வந்துருவாங்க. பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. என் உள் மனசு சொல்லுது மேகலாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவ வருவா, வந்துருவா. ஆமா, நீங்க மாத்திரை வேற போட்டிருக்கீங்க. பேசாம படுத்துக்குங்கம்மா. மேகலா வந்தா நான் எழுப்புறேன். எழுப்புறியா? படுத்துக்குங்கம்மா. தூங்கட்டும், நீங்க எழுந்து வாங்க. கதவை சாத்திட்டு வா. அத்தை வேற கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏய் சும்மா ரே. அவங்க எங்க போனா அதை பத்தி உனக்கு என்ன? மேகலா அக்காவை பத்தி தான் ஒரே கவலையா இருக்கு.
ஷெலியா என்ன இது சின்ன பையன் மாதிரி கண்ணத்தோட எப்படி அம்மா வீட்டுல சொல்ற? இது பாரு நம்ம இப்போ ஷெலியா என்னது சின்ன பையன் மாதிரி கண்ணத்தோட கொஞ்சம் அமைதியா இரு. இது பாரு இந்த விஷயம் அத்தைக்கு தெரிய வேண்டாம். ம் புரியுதா? பாவம் பயந்துருவாங்க. நான் பக்குவமாக சக்திகிட்ட மட்டும் எடுத்து சொல்கிறேன். புரியுதா? இது பாரு யார் எது கேட்டாலும் நான் பார்த்துக்கிறேன். ம் ஏய் தைரியமா இரு. வா கண்ணத்தோட